அப்போ இந்த பொங்கல் அன்னைக்கு யாரெல்லாம் இறந்தவர்களை வணங்கலையோ அவங்க இந்த தை அமாவாசையில் வணங்கணும். ஸோ தந்தை இல்லாதவர்கள் மட்டுமல்ல, இப்போ குடும்பத்திலேயே வந்து அகால மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க, சில பேர் சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஒரு பாதி ஆயுசுலேயே வந்து இறந்துருப்பாங்க இல்லையா. அதோ கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து சில பேர் டெலிவரியில் இறந்துருவாங்க, குழந்தைக்கு 2 வயசில் அம்மா இறந்துரும். அவங்களுக்கு எல்லாமுமே இந்த இறந்தவர்களுக்கு படையல்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் கிடையாது, அது படையல்னு சொல்லுவாங்க. ஸோ தை அமாவாசையில் படையல் கொடுக்கறதும் நல்லது. தை அமாவாசை அப்போ வந்துட்டு விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லதில்லை. ஸோ இது வந்து சில பேர் குதர்க்கமாக கூட சொல்லுவாங்க, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுன்னு. சூரியனினுடைய தாக்கம் அன்றைக்கி பூமி மேலே அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு செரிமானம் வந்து ஆகாது. ஸோ காய்கறிகள்லேயே சில காய்கறிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞான ரீதியாக